கரூர் சம்பவத்தில் மாநில காவல்துறை மீண்டும் விசாரணை தொடர வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மாநில அரசு மனு தாக்கல் செய்து தாவேகா தலைவர் விஜய்க்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. கரூரில் தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். பலர் படுகாயமடைந்தனர். இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் தற்போது சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இதில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. கரூர் சம்பவம் தொடர்பாக மாநில அரசால் அமைக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையத்தின் விசாரணையை உச்சநீதிமன்றம் தடை செய்திருந்தது. அந்த தடை உத்தரவை நீக்கிவிட்டு மீண்டும் ஒரு நபர் ஆணையம் விசாரணை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழுவின் விசாரணையானது எந்தவிதமான பாரபட்சமில்லாமல் சரியான திசையில்தான் சென்று கொண்டிருந்தது. மேலும் அந்த விசாரணை நீதிமன்றம் கண்காணிப்பிலேயே நடந்து வந்தது. அதேபோன்று மாநில அரசும் தன்னுடைய சட்டப்பூர்வமான அதிகாரத்தின் அடிப்படையில் ஒரு நபர் ஆணையத்தை அமைத்திருந்தது. அந்த ஆணையத்தின் விசாரணை முழு சுதந்திரமாக நடைபெற்று வந்திருந்தது. இந்த நிலையில் கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதோடு ஒரு நபர் ஆணையத்தின் விசாரணை தடை செய்யப்பட்டது. சிறப்பு விசாரணை குழு விசாரணையும் ரத்து செய்யப்பட்டது. எனவே இந்த விவகாரத்தில் நீதியை நிலைநாட்டும் வகையில் நடுநிலையான ஒரு உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும். உடனடியாக சிபிஐ விசாரணையை ரத்து செய்துவிட்டு தமிழ்நாடு காவல்துறையின் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையும் ஒரு நபர் ஆணையத்தின் விசாரணையும் தொடர அனுமதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் மாநில அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. ஒருவேளை மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று சிபிஐ விசாரணையை ரத்து செய்துவிட்டு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தினால் தாவேகா தலைவர் விஜயின் நிலைமை என்ன ஆகும்?